சேல் 50% வரை தள்ளுபடி. மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுக்கிணங்க போக்குவரத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் புதிய குளிர்சாதன பேருந்து துவக்க விழா துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் வழியாக மாதவரம் நெல்லூர் வழி தடா சூலூர்பேட்டை 4 பேருந்துகளும், அதே போன்று கோயம்பேடு திருப்பதி வழியாக திருவள்ளூர் திருத்தணி நகரி வழியாக 3 பேருந்துகளும், மாதவரம் திருப்பதி வழி காலாஸ்திரி வழியாக 2 பஸ்ஸுகளும், அதேமாதிரி ஆவடி திருப்பதி திருவள்ளூர் திருத்தணி வழியாக வழித்தடம் வழியாக இன்றைய தினம் மொத்தம் 8 பஸ்ஸும், 2 பஸ்ஸும் 9 ஏசி 1 சாதா, ஒரு பஸ்ஸு சாதா பஸ்ஸு இன்றைய தினம் இயக்க இருக்கின்றோம். ஆக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 220 சேவைகள் அடங்கியிருக்கின்றன. இதில் 72 பேருந்துகளும் 182 பேருந்துகள் நகரத்தில் 172 பேருந்துகள், 187 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் அடங்கும். மேலும் கழக ஆட்சி அமைஞ்சதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் மக்களுடைய நலன் கருதி 67 புதிய சேவைகளும் துவக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 15 விடியல் பயணம் மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தையும் 15 பேருந்துகளும் சிறப்பான முறையில் இன்னும் வரை நடத்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறநகர் பேருந்து 53 புறநகர் சேவைகளும் இதில் அடங்கும். ஏறக்குறைய விடியல் பயணத்தின் மூலம் மகளிர் முழுமையாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 7,740 கோடி முறை தமிழகம் முழுவதும் பயணிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் கால அறிக்கையில் அது சொல்லாதையும் செய்தாங்க. அந்த அடிப்படையில் 888 ரூபா ஒரு நாள் ஒன்றுக்கு, ஒரு மாதத்து ஒன்றுக்கு பெண்களுக்கு மிச்சப்படுத்துது. ஏறக்குறைய அரசுக்கு 57 லட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு இழப்பு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா 7,000 கோடிக்கு மேலே இழப்பாக இருந்தாலும் அது ஒரு சுமையாக கருதாமல் ஒரு சுகமாக நம்முடைய மகளிர்கள்லாம் சகோதர சகோதரிகள்லாம் பயணிக்கிறாங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அகில இந்தியாவில் எந்த மாநிலம் நடத்தாத அளவிற்கு பெருமைப்படுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த திட்டங்களை தீட்டியெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பேருந்து நம்முடைய மாவட்டத்தில் துவக்கப்பட்டு இன்றைய தினம் அதுக்கூடிய நடைமுறைக்கு வந்திருக்கு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.